ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டகாசமான ஒரு இட்லி சாம்பார் தாங்க. இட்லி சாம்பார் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி நீங்கள் பாட்டுக்க சுட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும், சரியா? பெரிய ஹோட்டல்லேருந்து சின்ன ஹோட்டல் வரைக்கும் சாம்பார் மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு. அது ஏன்னு தெரியல. அதனால தான் நான் இட்லியே வாங்கி நான் கடையில் வாங்கி சாப்பிடுவேன். ஹோட்டலுக்கு போனேன்னா அந்த சாம்பாருக்காக. சரி, நம்ம வளவலன்னு நம்ம பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர், 1/2 கப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதாங்க, இவ்வளோ பருப்பு இருந்தால் போதும், சட்டி குழம்பு வந்துடும். இதை நல்லா அலசிட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பருப்பை நம்ம குக்கரில் வேக வச்சோன்னா சீக்கிரத்தில் குக்காகும். ஸோ அதனால் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கலாம். இதுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு. இதை நம்ம பருப்போடு வேக வச்சுக்கலாம். ஒரு தக்காளி மட்டும் நம்ம பருப்போடு வேக வச்சுக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போடுங்க. 4 பச்சை மிளகா வேணாலும் போடலாம். ஆனால் காரமாக இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம காரமாக கம்மியாக சாப்பிட்றது தான் நல்லது. உங்கள் காரத்துக்கு தக்கன நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, இது பருப்பு வேகட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதில் 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை காரத்துக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீல மிளகாய் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமு நறுக்காமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். அந்த ஒரு தக்காளியில் 2 தக்காளியில் ஒரு தக்காளி நம்ம பருப்பில் சேர்த்துட்டோம். ஒரு தக்காளி நம்ம தாளிப்புக்கு வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த கலருக்கு வந்தோடனே இப்போ தக்காளி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய் வீட்டு மிளகாய் தனி மிளகாய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், வரமிளகாவும் சேர்த்துருக்கனால நம்ம மிளகாத்தூளை கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் சீரகப்பொடி இருக்குல்ல, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் சால்ட்டு, இன்றைக்கி நம்ம காய் சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம். அப்படி காய் சேர்க்கணுன்னா கத்திரிக்காய் சேருங்க, சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஒரு நிமிஷம் நம்ம மூடி சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு. நம்ம கரண்டிலே நல்லா நச்சு விடலாம். ஊற வச்சதுனால நமக்கு டக்குன்னு பார்த்திங்களா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது இட்லி சாம்பார்னால நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பேரே தண்ணி சாம்பார் தான். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பை இதை ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் புளி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டவங்க புளி சேர்த்துக்குங்க. நான் இட்லி சாம்பாருக்கு புளி சேர்க்க மாட்டேன், சாதத்துக்கு தான் புளி சேர்த்துக்குவேன். சாம்பாருக்கு தான் புளி சேர்த்துக்குவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இட்லிலேயும் புளிப்புத்தன்மை இருக்குது. 2 தக்காளி பழம் வரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு புளி தேவையில்லை. புளி வேணுங்கிறவ சேர்த்துக்குங்க, முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இட்லி நம்ம செய்யலாம் வாங்க. ஃப்ரெஷ் மாவு, காலைல அரைச்ச மாவு நைட்டுக்கு நம்ம ஊற்றுறோம். இந்த மாதிரி திக்காக வச்சுக்கிறோங்க. அப்படியே புசு புசுன்னு வரும் இட்லி. மாவை அள்ளி ஊற்றுறப்போ மாவை நம்ம கரைக்கக்கூடாது. இட்லி மாவு அரைச்சது அப்படியே புளிச்சு வந்ததோட அப்படி மேலால் நகர்த்தி விட்டுட்டு அள்ளி அள்ளி வைக்கணும். இது ஒரு சின்ன டிப்ஸுங்க. கலக்கி ஊற்றுனா கல்லுகளாக போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மேலால் அள்ளி அள்ளி ஊற்றுனீங்கன்னா இட்லி பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.